அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். காய் நமக்கு வீட்டில் இருக்குது. எல்லா செடியிலையுமே நமக்கு 2, 3 அந்த மாதிரி காய்ச்சிருக்கோம். பாருங்க, இந்த சைடில் பாருங்கள் 3 இருக்குது. அந்த பக்கத்து 1 இருக்குது, அது கீழே 1 இருக்குது. எல்லாமே சூப்பர் இருந்தார், சூப்பராக இருக்குது கத்திரிக்காய். நான் இப்போ வந்து பெருசாக உள்ளதை மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்குறேன். இதெல்லாம் வந்து இருக்கட்டும், ஏன்னா கத்திரிக்காய் வந்து வீட்டில் இருக்குது. அதனால் சூப்பராக இருக்குது. இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி பெருசாக உள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் குட்டியாக இருக்குது, இதுவும் குட்டியாக தான் இருக்குது. அங்கே ஒன்று பெருசாக இருக்குது. இந்த அதான் அங்கே இங்கே ஒன்று இருக்காரு. இந்த வேறு இவ்வளோ பெருசாக இருக்குது. அதனால தான் நான் அதெல்லாம் எடுக்கலை. இதுவும் பாருங்கள் பிஞ்சு தான். சூப்பராக சைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த உங்களோட பெருசாக இருந்துச்சு. இங்கே இரு அது இருக்கட்டும். சரி வேறுங்க எவ்வளோ பெருசாக இருக்குவாங்க. வேறு பார்க்குறதுக்கே நமக்கு அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் எங்கேயுமே பூச்சி இல்லை பாருங்க. சூப்பராக இருக்குது கத்திரிக்காய். அதே மாதிரி இந்த காய் பாருங்க, அப்படியே அதை கூட சைனிங்காக சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம இங்கே பார்த்துட்டோம். இந்த சைடு பாருங்கள், இதுவும் முத்திடுச்சு. இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த காயை நம்ம எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வேறு லெவலு வேணுங்க. இதுவும் சூப்பராக தான் இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும் பாருங்கள். பூச்சி நான் வந்து சொல்லுவேன், பூச்சி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பாருங்கள், எங்கேயுமே பூச்சி இல்லை. நீங்களே பாருங்கள், எங்கேயுமே பூச்சி கிடையாது. சூப்பராக இருக்குது. அது இங்கே வந்தாங்க. இதுவும் பெருசாகிடுச்சு. இதையும் வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லா செடிலையுமே சூப்பராக இருக்காங்க. அப்படியே காய் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயுமே இருக்குது. இதெல்லாமே பிஞ்சு நினைக்கிறேன். இப்போ இங்கே இருக்குது. இதுவும் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது காய் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நல்லா மண்ணை கிளறி விட்டு நம்ம மறுபடியும் உரம் போடணும். போட்டு 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. மண்ணை கிளறணும். பாருங்க, பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஒரே செடி தான், அந்த ஒரு செடியில் இருந்து பாருங்கள். அழகழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து இவ்வளோ இதாக பேசுகிறோம் அப்படின்னா, கீழே பூமியில் வந்து நம்ம செடி வைக்கிறத விட நம்ம மாடியில் வந்து கொஞ்சம் மண் வச்சு நம்ம அதில் செடி வச்சு நம்ம அதை வந்து நம்ம பார்க்குறோம்னா அது நமக்கு சந்தோஷம் தாங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பாருங்க, எல்லா செடியிலையுமே நமக்கு 1, 2, 3, 4 இருந்துகிட்டு தான் இருக்குது. இல்லாமல் இல்லை. பூ எடுத்துடலாமா? இந்த பூ எடுத்துடலாமா? பாருங்க, இது வந்து இங்கே ஒரு முட்டு வந்துருக்கு. இதில் வந்து நான் உரம் போட்டு விட்டேன். அதனால் அப்படியே தளைஞ்சு நமக்கு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த செடியும் பாருங்கள். இது வந்து நாடு பன்னீர் ரோஸு. நாங்கள் சூப்பராக தளைஞ்சு வருது. எல்லாத்துக்குமே நம்ம உரம் மட்டும்தான் காரணம். இதுவும் அப்படியே தளைஞ்சு வருது பாருங்க. இந்த செடியை வந்து நீங்கள் வெட்டி விடாமல் வளைச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே தளைஞ்சு வரும். அதனால் அப்படி வளைச்சி விட்ருக்கு. இப்போ வந்து இந்த பூ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்காங்க. பூ அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் 3 நம்ம அறுவடை எடுத்தோம். இப்போ வந்து செடி அவரை இருக்குது, காய் இருக்குது. நம்ம அதையும் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். அதுங்க இங்கே இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து குட்டியாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி பிஞ்சாக தான் இருக்குது. இதில் வந்து 2 இது நல்லா சூப்பராக இருக்குது. இதை நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம். இந்த கொத்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. காயாக தான் இருக்குது, இன்னும் பிஞ்சாக இருக்குது. அதனால் அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து காய் வந்து சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். செடியை வர எல்லாமே இன்னுமே ஆடி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே வைக்கணுருக்கேன். இது எல்லாமே எடுத்துகிட்டு பழசெல்லாம் எடுத்துகிட்டு இனிமேல் புதுசாக வந்து எல்லாத்தையும் வைக்கணும். இப்போது அன்றைக்கி நம்ம கட் பண்ணி விட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆடு மேய்ச்சது மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக அப்படியே மறுபடியும் செடி வந்துருச்சு. பாருங்கள், இதெல்லாம் நல்லா அழகாக போத்துருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போது இருக்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. இந்த ஒரு கொத்து பேர் இந்த ஒரு கொத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது. இங்கே கொண்டாச்சுங்க.
ஒரு கொத்தில் வந்து நல்லா சூப்பராக பிஞ்சு காயாக இருக்குது. நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது காய். நம்ம எடுக்கும் போதே நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பச்சை பசேன்னு இருக்க எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இங்கே பாருங்க வெண்டைக்காய் வந்து இங்கே வந்து இப்போ இருந்திருக்கு. நான் பார்க்கவே இல்லை. வாங்க அப்படியே சாஞ்சி உள்ளே வந்துருக்கு. தெரியல முத்திடுச்சு. இங்கே இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இன்னும் வரல. இது வந்து புதுசாக வச்சது, அதனால் வரல. பார்த்து எடுக்கும்போதே சரியாக போயிருந்தேன். இங்கே வருங்க, இங்கே வருது. இங்கே தான் எடுத்துகிட்டு போனேன், ஆனால் இங்கே எதுக்கு தெரியல. அதானே. இப்போது நம்ம அறுவடை முடித்தாச்சு. கத்திரிக்காய் வேறு லெவலுங்க. கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்குது. பெருசாக இருக்குது, ஆனால் அறுத்தோம்னா பிஞ்சாத்தான் இருக்குது, முத்தலாம் இல்லை. நான் அறுத்து பார்த்துட்டேன். அதே மாதிரி நம்ம தக்காளி பழம் அதை விட வேறு லெவலுங்க. தக்காளி பழம் சூப்பராக இருக்குது, நிறையாவே இருக்குது. அதே மாதிரி நம்ம செடி அவரை வந்து அன்றைக்கி நம்ம அறுவடை எடுத்தோம். அதுக்கப்புறமா இந்த பிஞ்செல்லாம் பெருசாகி இந்தளவுக்கு வந்திருக்கு. நம்ம வெண்டைக்காய் வந்து சீசன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்தால் தான் இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்குது. ஒரே ஒரு பூ நமக்கு வந்து ரோஸ் பூ கிடச்சிருக்குது. இன்றைக்கி இவ்வளோதாங்க வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வந்து சேர. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.